அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தாமரை பூவில் வீற்றிருக்கும் சனி பகவானை பார்த்திருக்கிறீர்களா? தமிழகத்தின் இரண்டாவது குருஸ்தலம் எது தெரியுமா? நவகிரகங்கள் ஒரு சேர பீடத்தில் அருள்பாலிப்பதை அறிவீர்களா? சூரிய பகவானின் 2 புதல்வர்கள் யார் என தெரியுமா? யமதர்மராஜனுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ள ஆலயம் எங்கு உள்ளது? இது பற்றிய அறியாத தகவல்களை இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் காணலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தலம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில். 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இத்தலத்தில் தாமரைப்பூ வடிவில் உள்ள பீடத்தில் நவ கிரகங்களுடன் சனி பகவான் அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. இதுபோன்ற வடிவத்தை வேறெங்கும் காண்பது அரிதானது என கூறப்படுகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனி பெயர்ச்சியின் போது இந்த தாமரை பூ வடிவ சனி பகவானுக்கும் விசேஷ பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா இருவினை நீக்கிடும் தனி ஒருவன் இருள்வினை போக்கிடும் சனி பகவன். தமிழகத்தின் 2வது குருஸ்தலம் என அழைக்கப்படுவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஸ்ரீ பேரூராண்டார் திருக்கோயில். இந்த ஆலயத்தில் தனி சந்நிதி கொண்டுள்ள சனி பகவானுக்கு பால சனீஸ்வரர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இத்தலம் பல சிறப்புகளை பெற்ற கோவிலாக விளங்குகிறது. சனி பெயர்ச்சி நாளில் இந்த பால சனீஸ்வரர் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிப்பதை தரிசிக்கலாம். மேலும் அந்நாளில் நவகிரக சாந்தி பரிகார ஹோமமும் இங்கே நடத்தப்படுகிறது. ஜலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா இருவினை நீக்கிடும் தனி ஒருவன் இருள்வினை போக்கிடும் சனி பகவன். மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளத்தின் மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை மேகநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் சுவாமியை சூரிய பகவான் வேண்டி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் பயனால் சூரிய பகவான் சனீஸ்வரனையும் யம தர்மராஜனையும் மைந்தர்களாக பெற்றதாக புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. ஆயுள் காரகனான சனியும் ஆயுளை முடிப்பவரான யமதர்மனும் சகோதரர்கள். இருவரின் அவதார ஸ்தலம் திருமியச்சூர் அருகேயுள்ள திருக்கொடியலூர் என்று சொல்லப்படுகிறது. இதனை உணர்த்தும் விதமாக திருக்கொடியலூர் அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்பாள் ஆலயத்தில் அவர்கள் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. தமிழகத்தில் வேறு எந்த கோயிலிலும் இதுபோல யமதர்மராஜனின் திருமேனியை நம்மால் காண இயலாது. 7.5 நாட்டு சனி, அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இத்தல சனி பகவானையும் யமதர்மனையும் சேர்த்து இவ்வாலயத்தில் வணங்கினால் நற்பலன் உண்டு. சனி பகவானை எதிர்நோக்கியபடியும் அவரது கடுமையை குறைக்கின்றபடியும் பைரவர் காட்சி தந்து அருள்பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பு. நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் யமன் சன்னதி கொண்டிருக்கும் தலம், தாமரைப்பூ வடிவில் சனி பகவான் காட்சியளிக்கும் தலம்,
பால சனீஸ்வரர் அருள்பாலிக்கும் குருஸ்தலம் என பல ஆலயங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். சனி கெடு பலன்கள் செய்பவர் என்ற பொதுவான கருத்தையும் தாண்டி நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்றவாறு நற்பலன்களையும் கெடு பலன்களையும் தருபவர் என்பதை உணர்ந்து மனபயம் நீங்கி தெளிவு பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.